எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. அழகா எடுத்துட்டு போயிருந்தாங்க கதையை. ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் விஜய் அண்ட் நிஷா கிட்ட கம்பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இது வந்து ஒரு காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்டோட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த படமா தான் நான் பார்க்குறேன். ஒய்ஃபுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ப்ளஸ் சிஸ்டரோட சென்டிமெண்ட் காட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது, ஆனால் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. அது மௌன ராகம் கதைன்னு அதான் ஒன்லைனு. அந்த தங்கச்சி சீனை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது படத்தை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. 10க்கு 9 கொடுக்கலாம். I give 9.5 4.5 8 கொடுக்கலாம். 10க்கு வந்து 6 கொடுக்கலாம். 8.5 நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு பொண்ணு மேரேஜ் ஆகி எப்படி வந்து ஹஸ்பண்ட் கூட இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் படம். நல்லா இருக்குங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சிஸ்டர் சென்டிமெண்ட் அண்ட் லவர் சப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி அண்ட் சென்டிமெண்ட் எல்லாமே மிக்சிங்காக இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது, ஃபீலாக இருந்தது. ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது வந்து ஒரு காமெடி அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்த படமாக தான் நான் பார்க்குறேன். நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஏஜ்டு பீப்புளாக அவர் காமிச்சிருக்குது, அந்த ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஒரு எதையுமே பெரிய விஷயமா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். செகண்ட் ஹாஃபில் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுறது. நான் ஏஜ்டு பீப்புள் இல்லை எங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுற மாதிரி ஒரு ஃபீலு, அந்த இதெல்லாம் சூப்பராக இருந்தது. மௌன ராகம் கதைன்னு அதான் ஒன்லைனு. அந்த மௌன ராகத்தில் மணிரத்னம் ஊட்டின தோசையை மிச்சத்தை எடுத்து இவர் ஊற்றிருந்தார். யார்? நம்ம அட்லி, அது மேலே ஆம்லெட் போட்ட மாதிரி. அதை ஒரு 2 பன்னுக்குள்ளே இவர் பர்கர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் கதை வந்து வித்தியாசமாக போகிறதுனால படத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம். அதே மாதிரி ஸ்டோரி தான். கொஞ்சம் லாகா ஒரு இடத்துல பிச்சைக்காரன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை தூயின் வந்து இறக்குறது புத்திசாலித்தனம். கிளைமேக்ஸ் 2 பேரும் அபாரமான நடிப்பு. அந்த கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படமாக மாறிடுச்சு. அவங்களோட நடிப்பும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்ல வேரியேஷனாக இருந்தது. பட் எல்லாமே பழைய கதை தான், நல்லா இருந்தது. ஆனால் வாட்சபிளாக ஒரு தடவை வாட்ச் பண்ணுறேன். படம் சூப்பராக இருந்தது. என்டையர் ஸ்டோரி வாஸ் சூப்பர். டைரக்டர் சார் கங்க்ராட்ஸ். மியூசிக் செம்ம. என்டையர் ஸ்டோரியோட கம்ப்ளீட் மியூசிக்கே செம்மையாக இருந்தது. ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க கதையை. ஒவ்வொரு இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸ் விஜய் அண்ட் நிஷா கிட்ட கம்பேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்படி ஒரு லவ் இருக்கணுன்றது நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எப்படி இருக்கணும், லவ்வர்ஸாக எப்படி இருக்கணும், அவரே அதில் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. இந்த என்டையர் லைஃப்பை வந்து நம்ம லவ்வில் எப்படி கொண்டு போகணுன்றது. ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவருக்கு வந்து அவர் என்டையர் லைஃபை பார்க்குறாரு. ஸோ அப்படி தான் இருக்கணும். ஸோ நம்ம லைஃப் அப்படி கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்தது, ஆனால் ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. அது லவ் அன்கண்டிஷனல் லவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசர்விங்காக இருக்காங்களோ இல்லையோ, ஒரு 2 பேர் லவ் பண்ணுறாங்கன்னா டிசர்விங்காக இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் வந்து ஆப்போசிட் பர்சன் உண்மையாகவே லவ் பண்ணால் அது வந்து அவங்க அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுன்றது தான் சோஷியல் மெசேஜாக சொல்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் பார்க்க சொல்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃப் அவங்க சொன்ன கன்வே பண்ண விஷயம் வந்து அந்த டிசப்பாயின்மெண்ட்டையும் வந்து ஓவர் கம் பண்ண வச்சிச்சு. அருமையான படம், ஒரு நல்ல ஒரு லவ் சப்ஜெக்ட். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னா எனக்கு பெருசாக தெரியல. சொல்லணும் நெகட்டிவ் அப்படின்னு காமிச்சு சொல்லணும் அப்படின்னா அந்த தங்கச்சி சீனை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம், ஏன்னா அது படத்தை கொஞ்சம் இழுக்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னை பொறுத்தளவு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவி. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா பார்க்கலாம். ஒரு டாடாக்கு அடுத்து நல்ல சென்டிமெண்ட்டான ஒரு படம். இந்த படம் நான் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. பட் ஆனால் do not judge a book by its cover ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும் தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக படம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஒரு படத்துக்கு என்ன தேவை? கதைக்களம், டைரக்ஷன், நரேஷன், இது எல்லாமே அருமையாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்க்காத விஜய் ஆண்டனி இந்த படத்தில் பார்க்கலாம். ஒய்ஃபுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க, ப்ளஸ் சிஸ்டரோட சென்டிமெண்ட் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒய்ஃபாக ஹஸ்பண்ட் எவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு சாதிக்க முடியுன்றது ஒரு நல்ல ஒரு மெசேஜாக இருக்குது. கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட்ஸ் இட். படத்துக்கு விஜய் ஆண்டனி தவிர வேறு யார் போட்டிருந்தாலும் சொதப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆமாம், ஆரம்ப காலத்தில் வந்து யார் நம்ம ஹீரோயின் நல்லா சரகு அடிக்கிறாங்க. பட்டு எனக்கு என்னென்னா அவ்வளோ பெரிய பாட்டிலில் சரகு அடிக்கிறாங்க, கொஞ்சம் கூட சைடிஸ் இல்லாமல் கொடுத்துருக்காங்களே, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு வேளை பட்ஜெட் ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல, நிறைய தடவை சரகு அடிக்கிறாங்க. சரி, அது அவங்க வாய் அவங்களோடது. பட் அது கலாச்சார சீர்கேட்டில் கொஞ்சம் வரதான் செய்யும். பார்த்து அடுத்த தடவை எடுக்கிறப்போ கொஞ்சம் பாருங்கள் அப்படின்றது அது ஒன்று தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறது, கதை பழைய கதை தான். இதை வேறு யார் நடிச்சிருந்தாலும் அவுட் ஆகிருக்கோம். ஏதோ இவர் வந்து மக்கள் பல்ஸு தெரிஞ்சதுனால இவர் நல்லா எடுத்திருக்கிறாரு. யார்? நம்ம விஜய் ஆண்டனியோட எடிட்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. படம் வந்து வரவேற்கத்தக்க படமாக கிளைமேக்ஸில் மாறுது. அது வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே போகும்.
ஃபேமிலியோட நல்லாவே பார்க்கலாம். நான் எந்த இடத்துலையும் ஆபாசம் கிடையாதுண்ணா. அதே மாதிரி லவ் போர்ஷனே கிடையாதுண்ணா. லாஸ்ட் சீனில் தான் லவ் போர்ஷன். அது வரைக்கும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ராஜாராணி மாதிரி. அப்படி தான் போகுது. அதுக்குள்ளே ஒரு கதையை வச்சு நல்லா நவுத்திட்டு போயிருக்காரு. விஜயானி சார் அவர் அதான் இன்னசென்ட்டாக நடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு போர்ஷனுக்கும் அவருக்கு தேவைப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் லுக்கு வந்து அந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்ததுனால அந்த லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. அவரோட போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். ரொம்ப ஓவராக வந்துட்டு அவங்க அதிலே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி காட்டல. பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் வெக்ஸானா சிட்டிக்குள்ளே பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் தான். அவங்க அந்த ஒரு விஷயம் வில்லேஜ் கேர்ள்ஸோட எப்படி இங்கே சென்னைக்கு வந்து சினிமாக்காண்டி ட்ரை பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு பசங்க பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஒரு சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறது எந்த விதம் அப்படிங்கிறது முழுக்க வந்து இது வந்து இந்த படம் வந்து ஒரு சினிமா ட்ரை பண்ணுற ஒரு ஹீரோயினிக்கான ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணால் எந்த அளவுக்கு பொண்ணுங்க மேலே வர முடியும்ன்றதையும் காட்டியிருக்காங்க. ஃப்ளாக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கரெக்டாக கதையை கொண்டுட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லலாம் செம்ம வைப்பு. தேட்டரில் அவ்வளோ பேர் கத்துனாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் பண்ணுவீங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இவ்வளோ கத்தல் இருக்கா அப்படின்னு. காமெடி சீன்ஸுமே ரொம்ப ஓவராகவும் காட்டாமல் ரொம்ப கம்மியாகவும் காட்டாமல் கரெக்டான இடத்த காட்டியிருந்தது சூப்பராக இருந்தது. வாய்ப்பு இல்லைங்க. எதிர்ப்பு வந்தால் அந்த படம் நல்லா ஓடுங்க. இப்போல்லாம் எல்லாமே எலெக்ஷன் டைமுன்றதுனால வேறு கண்டென்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் ஓடுறாங்க. யார் யார் எங்கே போயிட்டாங்க, யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி படங்களை வந்து பாருங்கள். விஜய் ஆண்டனிலாம் நான் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கேரளா மியூசிக் டைரக்டரு அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சலீம்னு ஒரு படம் நடிக்கிறப்போ இவர் ஒரு முஸ்லீம் பையன் போல தப்பாக நினச்சிட்டான்னு. அதுக்கப்புறம் பார்த்தா இவர் சுத்த தமிழன் திருநெல்வேலிக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. லாஸ்ட்டாக என்ன சொன்னார், விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்றாரு. நாங்கள் உங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து சமூக பிரச்சனைகள்லாம் எடுத்து கையாளுங்க. உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது. டிஆர் மாதிரி உங்களை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கேரளாக்கார் போல இருக்குது நாங்கள் நினச்சிருந்தோம். இப்போ தான் தெரியுது சுத்த தமிழன்ட்டு. உங்களுக்கு எல்லாமே சினிமாவுக்காக ரொம்ப அர்ப்பணித்து நடக்கிறீங்க. என்ன விஷயம்னா உங்களோட பொண்ணு இறந்தப்போ கூட சில படங்களை இந்த சினிமாவை எந்த அளவுக்கு லவ் போனால் நீங்கள் உள்ளே வந்து இந்த நடிக்கிறீங்கன்றதுனால நீங்கள் வந்து சினிமாவுக்கு ஏற்ற ஒரு மனுஷன். எல்லா ஜானர்லேயும் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. உங்களை பார்த்து நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டரோ இல்லை வந்து சவுண்ட் இன்ஜினியரோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அண்ணனை மாதிரி நான் வந்துடலாம். ஒரு டைரக்டர் ஆகலாம், ஒரு நடிகர் ஆகலாம், ஒரு ப்ரொடியூசர் ஆகலாம். இதுவும் அவங்களோட ப்ரொடியூஸில் தான் வருது. ஸோ எல்லா எடிட்டர் ஆகலாம். எல்லா ஜானரும் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஒரு கலைஞனா கோடம்பாக்கம் பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ, ஹீரோயின் முக்கியமாக சொல்லணும். ஒரு ஹீரோயின் வந்து வந்தாங்க, பேசினாங்க, டான்ஸ் ஆடினாங்க, போனாங்க. அப்படி இல்லாமல் ஒரு எமோஷன் கொண்டு வராங்க, ஒரு நரேஷன் கொண்டு வராங்க, ஒரு இம்பாக்ட், கதையில் இம்பாக்ட் நல்லா கொண்டு வராங்க. அது பெரிய விஷயம். எல்லா ஹீரோயின்ஸும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் அந்த ஹீரோயின் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். உண்மையிலே டைரக்ஷன் டீமை பற்றி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அவங்க எப்படி ஒரு படம் எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் வரும், அதை அப்படி இம்பாக்ட் காமிச்சிருக்காங்க. கடைசியில் அதே ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. நல்லா இருக்கு. பழைய கதை தான் ப்ரோ. எவ்வளோதான் நம்ம அத்தனை யூடியூப் சேனல் இருந்தாலும் நம்ம போட வேண்டிய கதைன்னு ஒன்று இருக்குல்ல, மேக்கிங் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் படமும். அத்தனை படம் வந்தாலும் நம்ம எப்படி அந்த படத்தை கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருக்குது. விஜய் ஆண்டனிக்கு கண்டினியூஸாக ஃப்ளாப் கொடுத்துட்டு இருக்காரு. பட் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக அப்படி இருக்காது. சரக்கு இப்போ இருக்க ரியல் லைஃப் தானே காமிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் எ மிஸ்டேக் அண்ட் ஆல். மேபி அதை மாற்றிக்கிற மாதிரி ஸ்டோரிஸ்லாம் தான் இருக்குது இல்லை. ஸோ மியூசிக் செம்மையாக இருந்தது. எங்களோட ஃப்ரெண்ட், எங்களோட நெய்பர் தான் பரத்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தடவை காதலை வெல்லும். ஒரு தடவை காதல்.